ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும். இந்த சாயப்பா சொல்வதை தனியாக கேள், யாரிடமும் சொல்லாதே. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா சொல்லும் சில பொன்மொழிகளை கேள் என் செல்லமே. எதற்கெடுத்தாலும் வாதம் செய்யும் இயல்போ, மற்றவர்களுடன் போட்டு பேசுவதோ நற்குணமன்று. உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் விசுவாசமும் இல்லை என்றால் என்னை அடைவது சாத்தியமில்லை என்பதை நினைவு கொள் என் செல்லமே. நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன். நீ என்னுடைய செல்ல குழந்தை, துவாரகமாவின் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன். உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது. எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானதுதான். நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன். அதேபோல்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம், வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச் சங்கிலி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். சுகமும் துக்கமும் வெளி உலகில் இருப்பதாக எண்ணுகிறாய். அது உன் மனதில்தான் இருக்கிறது. ஆம் செல்லமே, அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம். இந்த கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை வரும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் என்றெல்லாமே. பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்ததல்லவா? சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையே மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை முதலில் பின்பற்றும். பிறகு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் செல்லமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதுதான் நடக்கும், நிச்சயமாக. அதே போலத்தான் நல்லதை யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. எதற்காக சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், ஏன் இதை சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் சொல்பவரை விட கேட்பவருக்கு நன்மை அதிகமாகும். ஆம் செல்லமே. அதே சமயத்தில் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடக்கூடாது. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில்தான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலை மிகவும் கவலைக்கிடமாக்கும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இரு. பிறகு நீ சிறந்த நல்ல குணங்களோடு இருந்தாலும், மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளையும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் எது தெரியுமா? சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையே பறிபோய்விடும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பாட்டுக்கு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும். ஆகவே
நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் நான் உன்னிடம் இருந்து நிறைய எதிர்பார்க்கின்றேன். உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்காக எனது விழி திறந்து என் தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் உன்னிடத்தில் நெருங்க விடமாட்டேன். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. ஆகவே வாழ்க்கையில் வெற்றிக்கு ஓடுவது தவறில்லை என் செல்லமே. ஆனால் நிம்மதி மற்றும் குடும்ப சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு ஓடுவது பயனற்றது. எல்லோரும் அதிவேகமாக ஓடுகிறார்கள். நவீனம் நடத்தும் பொருளாதார பந்தயத்தில் ஓடுவதற்கு சொந்த ஊர் சுமையாக இருந்தது. அதை உதறி வீசினார்கள். வேகம் மேலும் கூடியது. பந்தயம் மேலும் கடினமான போது தாய்மொழி சுமையாக இருந்தது. அதையும் வீசினார்கள். இன்னும் வேகம் அதிகரித்தது. பின்னர் அறச்சிந்தனைகள் வெறும் சுமையாயின. அவை அனைத்தையும் உதறி விட்டும் ஓடினார்கள். இறுதியில் உறவுகள் யாவும் சுமையாகி போயின. அவற்றையும் கழற்றி விட்டு வீசிவிட்டு பொருளாதார பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுதுள்ள மனிதர்கள். நான் சொல்வது சரிதானே? இப்போது பொருளாதாரம் மற்றும் வெற்றிகரமாக வாழ்க்கை என்ற வெறி மட்டும் எஞ்சி உள்ளது. இனி வீசி எறிய எதுவுமே இல்லை. குடும்பங்கள் யாவும் சிதறி கிடக்கின்றன. உன் மனைவி அடி வயிற்று வலியால் துடித்தாலும் அரவணைத்து தட்டி கொடுக்கும் பக்குவம் இல்லாத இளம் கணவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். பல பெரியவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பார்க்காத ஏக்கத்திலேயே இதயம் வலிக்கிறது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், பொறுமையை விட மேலான தவமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயத்தம் இல்லை. ஆகவே தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் கால் வைக்க அடியெடுத்து வை. முடியும் வரை அல்ல, உனது இலக்கினை அடையும் வரை. ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து உனது நாளை துவங்கு. நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதான் நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். ஆகவே கவலைப்படாதே. உன்னை சூழ்ந்து இருக்கிற இருளை என் அருளால் அழித்து உன்னை வெற்றியடைய வைப்பேன். அனைத்தும் நன்மையாக முடியும். உனது அனைத்து இன்னல்களும் ஒவ்வொன்றாக மறையும். உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் நிச்சயமாக அடைவாய். இதோ இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும். அனைத்து சுகபோகங்களும் நிச்சயம் கிட்டும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.